20ல இருந்து 40 வயதுக்குள்ள செய்யற ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். நம்பர் 1, ஸ்பெண்டிங் மோர் தென் யூ மேக். நீங்க ஆஃபீஸ் போகலாம், பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு வருமானம் டெய்லி, வீக்லி, மந்த்லி இப்படி எப்படி வேணாலும் வரலாம். உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ள தான் உங்களுடைய செலவுகள் இருக்கணும். நம்பர் 2, நாட் ஃபாலோவிங் 50-30 ரூல்ஸ். நீங்க ஒரு டீன்ஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா மணி சேவிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது கரெக்டா மணியை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மணி சேவிங் ரூல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 50-30-20 ரூல்ஸ். இதில் 50% உங்களுடைய டெய்லி தேவைகளுக்காக பயன்படுத்தணும். அதாவது ஃபுட்டு, ரெண்ட்டு, கரண்ட் பில் இதெல்லாம். 30% உங்களுடைய விருப்பத்துக்காக பயன்படுத்தலாம். ட்ரெஸ், என்டர்டெயின்மெண்ட்டு, மூவிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் 20% மணி சேவிங்கில் தான் போடணும். சேவிங்ன்றது நிறைய இருக்குது. கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்டி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மணியை போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னா இனி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ட்ராக்கிங் யுவர் மணி. உங்கள் பணம் உங்ககிட்ட வந்து எந்தெந்த வழிகளில் போகுதுன்னு ட்ராக் பண்ணுங்க. மந்த்லி பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு சின்ன நோட் பேட்லையோ இல்லை ஆப்லையோ நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை மென்ஷன் பண்ணி வைங்க. நம்பர் 4, நாட் செட் எ ஃபினான்ஷியல் கோல். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோல் இருக்கணும். எந்த ஒரு கோலையும் முன்னாடியே பிளான் பண்ணணும். நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் கோல் செட் பண்ணி யூஸ் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு +2 படிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டருக்கான கோல் செட் பண்ணணும். +2 முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டருக்கான கோல் செட் பண்ணுறதுல யூஸ் இல்லை. அதே மாதிரி ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணலனா எங்கே போய் சேருவுன்னு தெரியாது. நம்பர் 5, ஹேவிங் ஏ டூ மச் கிரெடிட் கார்ட்ஸ். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்த கார்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. இங்கே யாரும் யாரையும் நம்பி கடன் கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு பேங்க் உங்களை நம்பி கடன் கொடுக்குது. இது இப்போ உதவியாக இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் உதவியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய கார்டு வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணணும்னு தோணும். நிறைய கார்ட்ஸோட யூசேஜை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆன் டைமில் பே பண்ணுறீங்கன்னா கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் வராது. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஆன் டைமில் பே பண்ண முடியாமல் போகலாம். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டை வச்சிருக்காதீங்க. நம்பர் 6, கேர்லெஸ் ஸ்பெண்டிங். எதுக்கு செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோன்னு தெரியாமலே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொருள் பார்க்க நல்லா இருக்குது, அதுக்காக நான் இந்த பொருள் வாங்கினேன். இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இந்த பொருள் வாங்கினேன்னு இந்த மாதிரி யூஸ் இல்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம். இப்படி நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம மணியை சேவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மணி இல்லாமலே போயிடும். ஒரு விளம்பரம் பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் விழாமல் மாட்டிக்காமல் இப்போ அந்த பொருள் தேவையான்னு யோசிங்க. தேவைன்னா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்காதீங்க. அப்படி வாங்கின பொருளும் வீட்டில் உள்ள இடத்த நிரப்பிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொருளையும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி வாங்குங்க. மார்க்கெட்டிங் ட்ராப்பில் விழாதீங்க. இது உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 7, கோயிங் இன்டு எ டெபிட் பெட்டிங். உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா முன்கூட்டியே ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்க. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பினஸ் மிஸ் ஆகும். அந்த கடன் அடைக்கணும்னு எண்ணம் இருக்கும். இதனால உங்கள் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு குழந்தை வந்துட்டா அவங்களையும் சரியாக கவனிக்க முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக பண்ணுங்கள். இல்லை கிராண்டாக தான் மேரேஜ் பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். ஸோ இப்படி செய்கிறதுனால உங்கள் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். மணி சேவ் பண்ணாமல் மேரேஜ் பண்ணால் 10-12 வருஷம் கடன் உங்களை இழுத்துக்கிட்டு வரும். இதனால் 10-12 வருஷம் நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேஸ்ட்டாக போயிருக்கும். நம்பர் 8, டெப்ஸ். நீங்கள் இஎம்ஐயில் டிவி, ஃப்ரிட்ஜ் எடுத்திருப்பீங்க. அதை ரெகுலராக பே பண்ணுறீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நம்ம பே பண்ணிகிட்டு இருப்போம். சில கால சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட்டு 1-2 மாதம் கட்டாமல் இருந்திருப்போம். அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்க. இஎம்ஐ டிலே பண்ணனால இன்னும் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுறீங்க. தேவையில்லாமல் டெப்ஸ் பே பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த வழியெல்லாம் மணி போகுதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் தேவையில்லாமல் பணம் செலுத்துறத ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் கேஷை வச்சுக்கிட்டு ஒரு பொருளை வாங்க ஆரம்பிங்க. இஎம்ஐயில் பொருள் வாங்காதீங்க. இஎம்ஐயில் 25,000க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை கட்டி முடிக்கும் போது 35,000 மாறி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 10,000 தேவையில்லாமல் பே பண்ணாதீங்க. கேஷை வச்சுக்கிட்டு பொருள் வாங்குங்க. தவிர்க்க முடியாது இப்போ இந்த பொருள் வேணும்னா அப்போ இஎம்ஐயில் வாங்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுடைய மணியை இன்னும் சேவ் பண்ண உதவியாக இருக்கும். நம்பர் 9, எமர்ஜென்சி ஃபண்டு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, மணி சேவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எதிர்பாராத நடக்கிற ஒரு விஷயத்துக்கு மணின்னு ஒன்று நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு கொரோனா பரவன் டைம். அப்போது நிறைய பேருக்கு வேலை போச்சு. நிறைய பேர் பாதி சம்பளத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சர்வை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்மளோட சேவிங்லேருந்து தான் எடுத்து மணி செலவு பண்ணிட்டு இருந்திருப்போம். எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் உங்களுடைய 6 மாதம் சம்பளம் அளவுக்கு அது இருக்கணும். அதை எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தனியாக போட்டு வைங்க. எமர்ஜென்சி ஃபண்டுன்ற சிஸ்டம் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அது ஒரு அவசியமான விஷயம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு உதவ காத்துக்கிட்டு இருக்கும். இந்த மந்த்து நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, அதை எடுத்து செலவு பண்ணாதீங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் அதை எடுக்கணும். நம்பர் 10, நாட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீ டைம். உங்களுடைய ஸ்பேர் டைமில் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செஸ் விளையாட நல்லா தெரியும்னா அதை விளையாட தெரியாத சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும்.
உங்களுக்கு இன்கமும் மந்த்லி வரும். உங்களோட ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாமல் பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள். உங்களோட இயர் எண்டில் பார்க்கும்போது இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஹை இன்கம் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிகமான மணி ஏர்ன் பண்ண உதவியா இருக்கும். நிறைய பேர் நான் 20,000 தான் சம்பாதிக்கிறேன், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். 20,000 தான் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியுதுன்னா அதை டபுள் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. 20,000 சம்பாதிச்சு சேவ் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருக்கு. எல்லாம் எழுதி வச்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. பி ஆனரபிள்.